மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடான மோட்சஸ்தானம் மற்றும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஞானத்திற்கு அதிபதியான தேவகுரு பிரகஸ்பதியின் ஆதிக்கத்தில் பிறந்த பேரன்பு கொண்ட மீனம் ராசியினரே, என்னுடைய அன்பு வணக்கங்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமும் அதே சமயம் உங்களை வீழ்த்தக்கூடிய பலவீனமும் உங்களுடைய அதீத உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் தாங்க. எல்லையற்ற கற்பனை திறனும். நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. யாராவது அன்பு காட்டுவதை போல பேசிவிட்டாலோ, உங்களுடைய மனதை கவரும்படி அவர்கள் பேசிவிட்டால் என்றால் அவர்களை முழுமையாக நீங்கள் நம்பி விடுவீங்க. அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான ரகசியங்களையும் நீங்கள் கொட்டி தீர்த்து விடுவீங்க. அதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் கருதப்படும். அதே போல நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில நிஜத்தில் நடப்பதை விட ஒரு வேலை நடந்து விடுமோ என்ற கற்பனையில் நீங்கள் வாழ்ந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் இந்த உலகியல் மனிதர்களைப் போல போலியாக வாழ தெரியாத ஒரு மனிதர்கள். நிஜம்னா என்ன, வாழ்க்கைனா எப்படி என்று முழுமைக்கும் தெரியாமல், யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதை பற்றியுமே யோசிக்காமல், எல்லாருமே நல்ல மனிதர்கள் நம்மளைப் போலத்தான் இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு பழகக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஒருவரை பிடித்தால் உங்களுடைய ஆன்மா வரைக்கும் அவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுவீங்க. உங்களின் அன்பு என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருப்பது கிடையாதுங்க. அது ஒரு தியாகத்தின் உச்சமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். மற்றவங்களின் துக்கத்தை, அவர்களின் கஷ்டங்களை அப்படியே உங்களுடைய சொந்த கஷ்டமாக மாற்றி அவர்களுக்காக அழுது பிரார்த்திக்கும் உன்னதமான உள்ளம் உங்களுடைய உள்ளமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த அதீத உணர்ச்சி உங்களை ஒரு மனநல புயலுக்குள் சிக்க வைத்து உங்களை சிக்க வைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். யாராவது ஒரு சின்ன கடுமையான வார்த்தையை பேசிவிட்டாலோ அல்லது உங்களை உதாசீனப்படுத்தி விட்டாலோ அதை உங்களால் எளிதில் கடந்து போகவே முடியாது. நாம் இவ்வளவு தூரம் உருகினேமே, இவர்களுக்கு நம்முடைய அன்பு புரியவில்லையே என்று நாள் கணக்கில் மாத கணக்கில் அந்த நினைவுகளையே ஆசை போட்டு கொண்டும் உங்களை நீங்களே சுய சித்திரவதை செய்து கொள்வதுதான் மீனத்தின் விசித்திரமான உணர்ச்சிக்கான ஒரு போராட்டங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ள எவ்வளவோ வழிகளையும் கஷ்டங்களையும் வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதை போய் யாரிடம் சொல்வது, யாரிடம் நம்முடைய உள்ளக்க இருக்கக்கூடிய வழிகளுக்கு நியாயங்கள் கேட்பது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களை பற்றி வெளி உலகிற்கு தெரியாமல் நீங்கள் மூடி மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய அசாத்தியமான உள்ளுணர்வும் மனிதர்களின் மனதை படிக்கும் விசித்திரமான திறனும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். உங்களை ஏமாற்ற நினைக்கும் ஒரு நபர் உங்களை நெருங்கும் போதே அவருடைய எண்ணங்கள் தவறானது என்பதை உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரித்து காட்டிவிடும். ஆனாலுமே நீங்கள் அதனை தெரிந்து கொண்டும் அவர்கள் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு நீங்கள் நடக்காமல் அந்த ஒரு நபரின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. அப்படி நீங்கள் வைத்த நம்பிக்கையால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆயிரக்கணக்கான நபரிடம் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க தெரிந்தே அந்த ஒரு ஏமாற்றத்தை அனுமதித்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. போகட்டும், ஒரு நாள் அவன் திருந்துவான், நாமாக ஏன் ஒரு பந்தத்தை உடைக்க வேண்டும் என்ற உங்களின் அதீத தர்ம சிந்தனையால் துரோகிகளை நீங்களே வளர்த்து விட்டிருப்பீங்க என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரகசிய பக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆன்மீகம், கலை அல்லது ஏதோ ஒரு தனித்துவமான துறையில் பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பீங்க. நீங்கள் தனியாக அமர்ந்து சிந்திக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோசனைகள் அனைத்தும் உலகத்தரம் வாய்ந்தவையாக இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தும் துணிச்சல் இல்லாததால் உங்களின் ரகசிய திறமைகளை உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்துவிட்டு வெளி உலகிற்கு ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை போல நீங்கள் காட்சியளிக்கவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சில விஷயங்களாலும் சில நபர்களாலும் இதுவரைக்கும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஏமாற்றப்பட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அது நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருக்கிறதா இல்லையா, அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானதா பொய்யானதா, நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் ஏதாவது பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்தும் விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் கடலின் அடியில் இருக்கும் எரிமலை வெடிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும்.
இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சற்றும் எதிர்பாராத முற்றிலும் புதிய விசித்திரமான மனிதர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இவர்கள் உங்களின் கடந்த கால துரோகிகளை போன்றவர்கள் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உங்களுடைய விதி மாற்றிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகளோடு ஆன்மீக மற்றும் உலகியல் பலம் பொருந்திய ஒரு பிரம்மாண்டமான வழிகாட்டியாக இவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வட்டத்தில் இவர் நுழையவும் ஆரம்பிப்பார். அவர் உங்களுடைய அசாத்தியமான கற்பனை திறனையும் உங்களுடைய தூய்மையான ஆற்றலையும் கண்டறியக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். உங்களை வெளியுலகிற்கு அடையாளத்தையும் அவர் காட்டியும் கொடுப்பார். மேலும் உங்களின் எண்ண அலைகளுக்கு சமமான புதிய நேர்மையான நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அவர்கள் உங்களை ஒரு ஏமாளியாக பார்க்காமல் உங்களின் நல்ல மனதிற்கு பேரரசாக கிரீடமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூட்டவும் ஆரம்பிப்பார். இதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்தில் அசுர முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் செய்ய தயங்கிய பயந்த விஷயங்களில் துணிச்சலாக நீங்கள் இறங்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று முற்றிலும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் கலைத்திறன் அல்லது கற்பனை திறனை மூலதனமாக கொண்ட நவீன ஆன்லைன் வணிகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்த பெரிய முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு தொடர்பு கொண்ட ஒரு புதிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் அசுர வேகத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார முதலீட்டையும் பணத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இத்தனை காலம் உங்களை வாட்டிய கடன் சுமைகள் அனைத்துமே விசித்திரமான முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைபட்டுவிடும். தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து கைகளில் பெரும் பணப்புழக்கமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இவனால் எதையுமே சாதிக்க முடியாது என்று ஒதுக்கி வைத்த உறவினர்களும் துரோகிகளும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் சமூகத்தில் ஒரு மிக உயர்ந்த கௌரவ பதவிக்கோ அல்லது தலைமை பொறுப்பிற்கோ நீங்க உயர்த்தப்படுவீங்க. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் இத்தனை காலம் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பிரபஞ்சம் வட்டிய முதலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் பரிகாரத்தை தேடி கொடுக்க போகிறது. உங்களின் ராசிநாதன் குரு பகவானின் அருளால் உங்களின் முகம் மீண்டும் வசீகரமான ஒரு புன்னகையாலும் கம்பீரத்தாலும் மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த அத்தனை வாக்குவாதங்களும் உங்களை புரியாத நிலைமைக்கும் மறைத்து இருந்த எல்லா விதமான விஷயங்களையும் அனைவரும் உங்களுடைய தியாகத்தையும் புரிந்து கொண்டு உங்களின் காலடியில சரணடைவ ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. நீங்கள் எடுக்கக்கூடிய பண முயற்சிகள், பணம் ரீதியான முதலீடுகள், உத்தியோக முயற்சிகள், தொழில் முயற்சிகள் அனைத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கு 100% அசாத்திய வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமானது வரப்போகிறது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நீங்கள் இழந்த அத்தனை கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் மீட்டு உங்களை ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகளாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே அமைய ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தியவங்க மீண்டும் சொகுசு வாகனத்தில் அசைக்க முடியாத கௌரவத்தோடும் வலம் வருவதை பார்த்துவிட்டு உங்களிடம் பேச மாட்டோமா என்று ஏங்கி தங்களுக்குள்ள அமைதியாக புலங்கி அழுகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, இத்தனை காலம் நீங்கள் சுமந்த உணர்ச்சி போராட்டங்களின் காலம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய போகிறது. உங்களுடைய கண்களில் இனி கண்ணீருக்கு இடம் என்பது இருக்காது. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கான பொற்காலம் பிரம்மாண்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. நீங்கள் துணிந்து அடியெடுத்து வைத்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்கு முதலில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை மட்டும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானதா பொய்யானதா, நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் ஏதாவது பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்தும் விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில்
கடலின் அடியில் இருக்கும் எரிமலை வெடிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சற்றும் எதிர்பாராத முற்றிலும் புதிய விசித்திரமான மனிதர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இவர்கள் உங்களின் கடந்த கால துரோகிகளை போன்றவர்கள் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உங்களுடைய விதி மாற்றிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகளோடு ஆன்மீக மற்றும் உலகியல் பலம் பொருந்திய ஒரு பிரம்மாண்டமான வழிகாட்டியாக இவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வட்டத்தில் இவர் நுழையவும் ஆரம்பிப்பார். அவர் உங்களுடைய அசாத்தியமான கற்பனை திறனையும் உங்களுடைய தூய்மையான ஆற்றலையும் கண்டறியக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். உங்களை வெளியுலகிற்கு அடையாளத்தையும் அவர் காட்டியும் கொடுப்பார். மேலும் உங்களின் எண்ண அலைகளுக்கு சமமான புதிய நேர்மையான நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அவர்கள் உங்களை ஒரு ஏமாளியாக பார்க்காமல் உங்களின் நல்ல மனதிற்கு பேரரசாக கிரீடமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூட்டவும் ஆரம்பிப்பார். இதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்தில் அசுர முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் செய்ய தயங்கிய பயந்த விஷயங்களில் துணிச்சலாக நீங்கள் இறங்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று முற்றிலும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் கலைத்திறன் அல்லது கற்பனை திறனை மூலதனமாக கொண்ட நவீன ஆன்லைன் வணிகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்த பெரிய முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு தொடர்பு கொண்ட ஒரு புதிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் அசுர வேகத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார முதலீட்டையும் பணத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இத்தனை காலம் உங்களை வாட்டிய கடன் சுமைகள் அனைத்துமே விசித்திரமான முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைபட்டுவிடும். தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து கைகளில் பெரும் பணப்புழக்கமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இவனால் எதையுமே சாதிக்க முடியாது என்று ஒதுக்கி வைத்த உறவினர்களும் துரோகிகளும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் சமூகத்தில் ஒரு மிக உயர்ந்த கௌரவ பதவிக்கோ அல்லது தலைமை பொறுப்பிற்கோ நீங்க உயர்த்தப்படுவீங்க. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் இத்தனை காலம் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பிரபஞ்சம் வட்டிய முதலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் பரிகாரத்தை தேடி கொடுக்க போகிறது. உங்களின் ராசிநாதன் குரு பகவானின் அருளால் உங்களின் முகம் மீண்டும் வசீகரமான ஒரு புன்னகையாலும் கம்பீரத்தாலும் மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த அத்தனை வாக்குவாதங்களும் உங்களை புரியாத நிலைமைக்கும் மறைத்து இருந்த எல்லா விதமான விஷயங்களையும் அனைவரும் உங்களுடைய தியாகத்தையும் புரிந்து கொண்டு உங்களின் காலடியில சரணடையவோ ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. நீங்கள் எடுக்கக்கூடிய பண முயற்சிகள், பணம் ரீதியான முதலீடுகள், உத்தியோக முயற்சிகள், தொழில் முயற்சிகள் அனைத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கு 100% அசாத்திய வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமானது வரப்போகிறது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நீங்கள் இழந்த அத்தனை கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் மீட்டு உங்களை ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகளாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே அமைய ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தியவங்க மீண்டும் சொகுசு வாகனத்தில் அசைக்க முடியாத கௌரவத்தோடும் வலம் வருவதை பார்த்துவிட்டு உங்களிடம் பேச மாட்டோமா என்று ஏங்கி தங்களுக்குள்ள அமைதியாக புலங்கி அழுகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, இத்தனை காலம் நீங்கள் சுமந்த உணர்ச்சி போராட்டங்களின் காலம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய போகிறது. உங்களுடைய கண்களில் இனி கண்ணீருக்கு இடம் என்பது இருக்காது. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கான பொற்காலம் பிரம்மாண்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. நீங்கள் துணிந்து அடியெடுத்து வைத்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்கு முதலில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை மட்டும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய